இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்தும் அவங்க அப்பா அம்மா தனியாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அருண் பிரசாத்துக்கு என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா பயங்கர ஹாப்பி இந்த கேமில். ஸோ நீ வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கே வந்து பயங்கர சான்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு துவண்டு உட்காராத, நீ செம பொட்டென்ஷியலான ஒரு கண்டஸ்டன்ட், நீ நிறைய இடங்களில் செமையாக பண்ணிகிட்ருக்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலியில் எல்லாருமே நீ பண்ணுறதுக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து நீ கரெக்டான ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்க, எந்த இடத்துலையுமே வந்து எங்களை வந்து பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எங்களை எந்த இடத்துலையுமே வந்து நீ ஃபீல் பண்ண வைக்கல, எங்களுக்கு ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டிலே வந்து செம பொட்டென்ஷியலாக நிறைய பேர் இருந்தாலும் நீயும் செம பொட்டென்ஷியலான ஒரு பிளேயர், அதே மாதிரி இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா உனக்கு வந்து பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலிக்கே வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு புதிய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க ஃபேமிலிலையும் வந்து செம ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்வி அர்ச்சனா பற்றி அவங்க அம்மா கிட்டே வந்து அருண் பிரசாத் வந்து கேட்குறாங்க. அர்ச்சனா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கா பேசுகிறாளா டெய்லியும், டெய்லியும் பேசுகிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, அந்த முரண்பாடு மேட்ரு வந்து வரும். அப்போ அருண் பிரசாத் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்பாங்க முரண்பாடு, அப்போ எல்லாரை பற்றியும் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா, இல்லை அது சொல்கிறது தப்பு இல்லைல்ல, அது ஒரு கண்டென்ட்காக தான் வந்து கேட்குறாங்க, நம்மளுக்கு தோன்றதை நம்ம சொல்லுவோம், ஆனால் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பிள்ளைங்க மாதிரி தான், யார் மேலேயும் எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஆகணும்ல, அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.